திருமாவளவனுக்கு ஜெட்பிரிவு பாதுகாப்பு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்களா? மேல எப்படி கொடுப்பாங்க? அதாவது அண்ணாமலை ஆல்ரெடி சொல்லிட்டாப்ல, ஜெட்டு பிரிவு பாதுகாப்பு பொதுமக்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஜெட்டு பிரிவு எல்லாம் கொடுப்பாங்களான்றது தெரியல, தரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டேன், விஜய்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அவர் ஒரு திரை பிரபலம், இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இப்ப கரூர்ல அவ்வளவு பிரச்சனை நடந்தது, அவ்வளவு ரோட்ல நடந்து போனா அவ்வளவு மக்கள் கூடும் அப்படின்றதுனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. இவருக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணானோட வளர்ச்சி தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும், எப்படி என்ன பண்ணி இல்லை இந்த அளவுக்கு வளர்ந்தாரு அப்படின்னு. அவருக்கு எப்படி இதை கொடுப்பாங்க? அன்னைக்கு நடந்த பிரச்சனை இவரை வண்டி போய் மோதி இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல அவ வண்டியே மோதி இருக்கட்டும், ஒரு கட்சியோட தலைவர் ஒரு சமுதாய மக்களை பின்புலமா வச்சிருக்கிறவரு இறங்கி என்ன பாச்சு எது பாச்சு உனக்கு ஏதாவது ஆச்சா, சரி ரைட்டுப்பா, நீ ஏதாவது ஒன்று ஆயிருந்தா கூட ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க தொண்டர்களே ஒரு ஆர்வ கோளாறுல அடிக்க போனாலும் அவங்கள நிறுத்தி பிரச்சனையை பேச்சு முடிச்சுட்டு இருந்தாப்லன்னா இன்னைக்கு அவருக்கு மேல ஒரு மரியாதை வந்திருக்கும், ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். நீயே அவனை 2 தட்டு தட்டுறா அப்படின்னு சொன்னா, சோ நீ மூட்டி விடுறாள், அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படிதான் இருப்பாங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, மோதனது ஓ வண்டி, விழுந்தது அவன் வண்டியை தூக்கி எரிஞ்சிங்க, திருப்பி அவனையே அடிச்சிங்க, அடிச்சு திருப்பி அவன் மேலேயே கேஸையும் போடுறீங்க. என்னையா உங்க அரசியல்? அப்போ பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அதனால அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல, பொதுமக்களுக்கு தான் ஜெட்டு பிரிவுல பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதே எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர், அவரு மேடையில அநாகரிகமா பேசிட்டாரு, ரைட் ஓகே, மேடை பேசுனா நீயும் மேடையில பேசுங்க, அது என்ன நேரா போய் அடிக்கிறது? அதுலயும் பார்த்தா அப்படின்னா காவல்துறை காவல் நிலையத்துக்கு முன்னாடியே, டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடியே, இது நீதிமன்றத்துக்கு முன்னாடியே. அப்ப எங்க இருக்கு தமிழ்நாடு? என்ன பாதுகாப்பு இருக்கு? அது அடிச்சது உங்க தொண்டர்கள், செருப்படுத்து அடிச்சதும் வீடியோல தெரியுது. திருப்பி இவர் தற்பாதுகாப்புக்கு கையில இருந்து ஏதோ இருந்தது கம்பியோ இல்ல ஏதோ ஒரு பிளேடோ ஏதோ ஒண்ணு எடுத்து கீறுறதுக்கு அப்படியே தெரிச்சு ஓடிட்டாங்க. புறா அப்படியே திமிரி எழுந்து ஓடிட்டானுங்க. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அடிவட்டன மேலேயே வழக்கு, குண்டாஸ் தூக்கி உள்ள போட்டீங்க. சோ அப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, உங்க கூட்டணி ஆட்சியில இருக்கு அப்படின்றதுனால இவ்வளவு தெனாவட்டா இருந்தீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் வீட்டுல உட்கார வச்சுருவாங்க. சோ அது மட்டும் கிடையாது, இப்ப அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ ஒரு கீழே அடிமட்டத்துல வரவங்களுக்கோ ஒரு அரணா இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அதுக்கு ஒரு விஷயத்து போய் நிக்கிறீங்க. இப்போ ஒரு ஜாதி வன்கொடுமையில் ஏதோ ஒண்ணு நடந்தாலோ இல்ல ஒரு ஆணவ கொலையே நடந்தாலோ அங்க 4 பேர் கொடியை பிடிச்சுக்கிட்டு விசிகா கட்சிக்காரங்க 4 பேர் நிப்பாங்க, எல்லாருமே பார்த்திருக்கோம். இப்ப இதுல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க என்ன ஆகுது அப்படின்னா, டிஎம்கேவில் இருக்க கூட்டணி கட்சிகள் முதல் டிஎம்கே மேல வந்துச்சு, இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு ஒவ்வொன்னா வருது. இன்னொரு 6 மாசத்துல மக்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுவாங்க.